நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 17வது வசனம். உன் செவியை சாய்த்து ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்டு என் போதகத்தை உன் இருதயத்தில் வை அப்படின்ட்டு வேதம் சொல்லுது. செவியை சாய்த்து ஞானிகளுடைய போதகத்தை கேட்கணும் அப்படின்ட்டு வேதம் வலியுறுத்துது. அது இல்லாம நீதிமொழிகள் சாலமோன் ஞானி அவர் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, புத்திமதிகளை கேளுங்க, ஞானியுடைய வார்த்தைகளுக்கு உங்கள் செவியை சாயுங்க அப்படின்ட்டு. இது கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயம் தான். ஏன்னா நம்ம என் வயசு நம்மளுடைய வயசு 30 வயசு 30, உங்க வயசு ஒரு ஆள் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்க கிட்ட ஒரு ஆலோசனை கேட்கறது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இன்னும் கொடுமை என்னன்னா, நம்ம சர்ச் பாஸ்டர் ஒரு 50 வயசு பெரியவங்க, நீங்க கேட்கறது நீங்க 50 வயசா இருக்கும், உங்க சர்ச் பாஸ்டர் ஒரு 40 வயசுக்காரரா இருப்பாரு. அந்த 40 வயசு ஆள்கிட்ட 50 வயசுக்காரர் நான் போயிட்டு அவர் என்னோட சின்ன பையன், சின்ன ஆளு, அவர்கிட்ட போயிட்டு நான் என்னங்க ஆலோசனை கேட்கறது? எனக்கு அவருக்கு தெரியாத விஷயம் நிறைய எனக்கே தெரியுமே, அப்புறமேட்டு அவர்கிட்ட போயிட்டு நான் என்ன ஆலோசனை கேட்கறது, எப்படி நான் என் செவியை சாக்குறது அப்படின்றதெல்லாம் நமக்கு ஒரு கன்ஃபியூஷனான ஒரு காரியமா இருந்தாலும் கூட, இன்னைக்கு வேதம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய செவியை சாய்க்கணும், ஞானிகளுடைய வார்த்தையை கேட்கணும் அப்படின்ட்டு வேதம் சொல்லுது. சோ இன்னைக்கு ஆலோசனையை கேட்டு நடக்கணும் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு காரியம். முக்கியமா ஆவிக்குரியவர்களுடைய ஆலோசனையை நீங்க கேளுங்க. உலக பிரகாரமா நிறைய பேர் இன்னைக்கு ஆலோசனை சொல்றாங்க. ஒரு டாக்டர் ஒருத்தங்க ரொம்ப வருஷமா டாக்டரா இருக்கிறாங்க, சைக்காட்ரிக் டாக்டர் அவங்க. சோ அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது சுதந்திர நாடு தானே, ஓரின சேர்க்கைக்கு ஏன் சுதந்திரம் கொடுக்க கூடாது அப்படின்னு கேட்கறாங்க. சோ இந்த மாதிரி ஆலோசனையை கேட்டு நடக்கிறதுக்கு நான் சொல்லல. இன்னைக்கு ஆவிக்குரியவருடைய ஆலோசனை நீங்க கேட்டு நடக்கும்பொழுது அந்த ஆலோசனை உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அது ஆசீர்வாதமா இருக்கும். அந்த ஆலோசனை உங்களை நேர் வழியில நடத்தும். நீங்க சரியான பாதையில போறதுக்கு அந்த ஆலோசனை உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். அதனால யாரா இருந்தாலும் நம்ம ஆலோசனையை கேட்டு நடக்க வேண்டியது மிக மிக அவசியம். நான் சொன்ன மாதிரி ஒரு 50 வயசு ஆளு 40 வயசு பாஸ்டர் கிட்ட நான் எப்படிங்க ஆலோசனை கேட்கறது அப்படின்னா, அவங்க கிட்ட ஆண்டவர் ஒரு சில காரியங்களை வெளிப்படுத்தி இருப்பார். அவங்க கிட்ட ஆண்டவர் கொஞ்சம் டைரக்டா பேசக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். இன்னொன்னு, அவர் ஊழியக்காரரா இருக்கிறதுனால நம்மளை விட அதிகமா அவங்க கிட்ட ஆண்டவர் பேசுவார். அப்ப அந்த பேசக்கூடிய வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லும் பொழுது அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அதனால ஆலோசனை கேட்கறதுக்கு நீங்க வயசு வித்தியாசம் பார்க்காதீங்க. அவங்க ஆண்டவருடைய ஊழியக்காரங்களா அப்படின்னு பார்த்துட்டு ஆண்டவர் சொல்லக்கூடிய ஆலோசனைகளை கேட்டு நடங்க. ஞானிகளுடைய வார்த்தைகளுக்கு உங்களுடைய செவியை சாய்த்து நீங்க நடக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார்.